ஓம் நமசிவாய. நந்தீசர் இணையதளச் செய்திகள், ஆன்மீக கருத்துக்களையும் நமது பாரத தேசத்தினுடைய சிறப்புகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் உங்களுக்கு இணையதளத்தின் மூலமாக வழங்க இருக்கின்றோம். யூடியூப், வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு படுக்க வச்சு பாறாங்கல்ல கைத்தால கட்டி போட்டில் எடுத்துமே நடுக்கடலில் போட்டு வந்துட்டாங்க. சமயம் மாறிட்டாருன்ட்டு, சமண மதத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டாருன்னு தண்டனை அப்போ இருக்குது. அப்போ என்ன பண்ணார், அது வந்து பாடலீஸ்வரர் கோயிலில் கடலூரில் நடந்தது. அப்போ வங்கக்கடலில் போட்டார். அப்போ வந்து சாமி வந்து பாடலீஸ்வரர் வந்து கடலூர் அந்த ஊருக்கு பேர் வந்து திருப்பாதிரிக்குடி இருந்தது. அங்கே தான் சாமி கோயில். அந்த சாமி நினச்சி கடல்லேருந்து பாடுறாரு. கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சி நற்றுணை ஆவது நமசிவாய. கடலில் போட்டாங்க, ஆனால் எனக்கு நல்ல துணையாக வந்து நீ தான் உதவணுன்ட்டு பாடகேஸ்வரர் பெருமானை அங்கேருந்து கூப்பிட்றாரு. நமசிவாய அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் சாமி போயிட்டு அந்த கல்லை வந்து மிதக்க வைக்கிறது. அப்போ கல் வந்து மிதக்கணும்னா என்ன, கல் என்னவா ஆகணும், எது மிதக்கும், தண்ணி தான். மரக்கட்டையே ஆகிட்டார் சாமி. அது ஈஸியாக மதந்து அப்படியே வந்து காவாழியே வந்து ஒரு ஊரில் வந்து கரையேறி கடல்லேருந்து வந்து அப்புறம் அந்த கடலில் போய் நதியில் கலக்கிற கால்வாய் இருக்கு இல்லையா, ஆறு மாதிரி, அது வழியாக வந்து ஒரு ஊர் வந்து கடலூர்லேயே வந்து ஒரு இடத்துல கரையேறிட்டு, அந்த ஊருக்கு பேர் வந்து கரையேறி விட்ட குப்பந்து. அந்த கரையேறி விட்ட குப்பத்தில் இன்றைக்கும் அப்பருக்கு வந்து சாமி சிலைலாம் வச்சு வழிபாட்டு நடத்துகிறாங்க. அங்கேயும் ஒரு குளம்லாம் இருக்குது. ஆனால் அங்கே நிறையா சுத்தம் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி ஐயா தான் வந்து அந்த ஊருக்கு வந்து போராட்டம் பண்ணி இந்த மாதிரி அப்பர் கரையேறின ஊர் இப்படி இருக்குது, அந்த இடத்துல நிறைய பேர் வேறு மாதிரி பயன்படுத்துவாங்க, நீர் அடிக்கிறோம், காஞ்சி அடிக்கலாம், அங்கே தான் போய் சாப்பிடும். ஒரு போராட்டம்லாம் நடத்தி அப்புறம் அரசாங்கம் தெரிவிச்சு இப்போ வேறு ஒரு குரூப்பை வந்து உங்கள் ஏரியாவை சார்ந்த ஒரு அடியார் தான் வந்து அது ஈரோடு தான் வந்து பவானி தியாகராஜன் கேள்விப்பட்டது. அவர் தான் இப்போ கற்கோயிலாக கட்டுறாங்க சாமி. அதெல்லாம் வரலாறு இந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் திருமுறை பாடின வரலாறுல அப்படியே வந்து நம்மளுடைய பேரும் இடம் பெறுதேன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். போச்சுக்கோம் வந்து நீங்கள் நம்ம எந்த படித்தாலும் எந்த தொழில் பண்ணாலும் அதுதான் முக்கியம். தெரிஞ்சு இது முக்கியம். இது வந்து வாழ்க்கை இருக்குது. நம்ம எஜுகேஷன் தனி, அது வந்து நம்ம அது படிச்சுட்டான்றதுக்காக இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஐஏஎஸ்லாம் வந்து தமிழ் முறையிலாம் படித்து ஐயாவுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஒருத்தர் நீதிபதி இருக்கார் மகாதேவன். இந்த பன்னீர் திருமறையும் அப்படியே கொடுத்துட்டு இருக்கார் ஜட்ஜி. அவர் அழகாக இன்னொன்றுங்க, அந்த